வெல்கம் டு JTK டிவியின் டாக்டர்ஸ் டைம். மருத்துவத்தை பற்றி, நம் உடலை எப்படி பேணுவது என்பதை பற்றி எல்லாம் நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த டாக்டர்ஸ் டைமில் பார்த்துருக்கோம். வெல் இன்ஃபார்ம்டு டாக்டர்ஸ் நமக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்னுடைய டாக்டர்ஸ் டைமில் என்னுடைய கெஸ்ட்டாக வந்திருக்காங்க டாக்டர் கிஃப்டி அவர்கள். வணக்கம் டாக்டர். ஸோ ஷீ இஸ் தி obstetrician and gynecologist from பெல் ஹாஸ்பிட்டல், திருநெல்வேலி. திருநெல்வேலியில் இருக்கவங்க, நம்ம பெல் ஹாஸ்பிட்டல் போகிறவங்க எல்லாருக்குமே டாக்டர் கிஃப்டியை நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுடைய ப்ரெக்னன்சி ரிலேட்டட் கேள்விகள், அட்வைஸ், மெடிக்கல் அட்வைஸ் இது எல்லாமே கொடுக்குறதுக்காக தான் டாக்டர் கிஃப்டி அவர்கள் வந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான பருவம் இல்லையா டாக்டர்? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் அந்த டைம் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு டைம். ஆமாம், கர்ப்பம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்டிங் அண்ட் கொஞ்சம் ஆன்ஷியஸ். எப்படி இருக்கும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப கவலைப்படுவாங்க. அண்ட் அதே நேரத்தில் ஒரு சந்தோஷம், ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு டைம். ஸோ இந்த கர்ப்ப காலத்தில் ஆக்சுவலாக என்ன பண்ணலாம், இதை 4 வகையாகவே சொல்லலாம். அதாவது ப்ரீ கன்செப்ஷனல் பீரியட்னு சொல்லுவோம். அதாவது ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக அவங்க உடம்பை நல்லா பாதுகாத்து கொள்ளணும். அப்படின்னா யங் ஸ்டேஜ்லேருந்து, நீங்கள் டீனேஜர்லேருந்தே அந்த டைம் தானே? ஆமாம். ஸோ ஒரு பெண்ணுக்கு டீனேஜ் டேஸ்லேருந்தே அதுக்காக நம்ம உடம்பை பேணி பாதுகாத்துக்கொள்ளணும். மெயினாக நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ கன்செப்ஷனல் டைமில் நமக்கு அயன் சத்து தான் ரொம்ப முக்கியமானது. அதுவும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த அயன் சத்து கம்மியாக, அனீமியா, அதாவது ரத்த சோகை, அது ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் ஈவன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கூட நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க. ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு அப்பத்துலேருந்தே அவங்களோட ரத்த அளவு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அயன் டேப்லெட்டு, நல்ல சத்தான காய்கறிகள் அப்படி கொடுத்து ஃபஸ்ட்டு அயன் சத்து நல்லா இம்ப்ரூவ் பண்ண நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். நீங்கள் ஃபோலிக் ஆசிட் கூட கொடுப்பீங்கல்ல? அதெல்லாம் கொஞ்சம் ஃபோலிக் ஆசிட் ஆல்சோ. ஸோ 2 இது அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் வெரி இம்பார்ட்டண்ட். அதுவும் ஆக்சுவலாக ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதமாவது அட்லீஸ்ட் ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இப்போது சப்போஸ் யாராவது ப்ரெக்னென்சி நம்ம ட்ரை பண்ணலாம், பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்கன்னா, ஸோ அப்பத்துலேருந்தே அந்த பீரியட்லேருந்தே ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ஃபோலிக் ஆசிட் மெயினாக எதுக்காக அப்படின்னா, இந்த குழந்தை அந்த கருவோட மூளை வளர்ச்சி, அப்புறம் அதோட நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஸோ ஃபோலிக் ஆசிட் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போலாம் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது, சீர் கொடுக்கும்போது அப்படியே அயன் டேப்லெட்டும் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி தட்ஸ் அ குட் திங். நேச்சுரலாகவே நம்ம ஃபுட்லேயே நிறையா இப்போது க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது கீரைகளில் ஃபோலிக் ஆசிட் ரொம்ப அதிகமாக இருக்கும், அயனும் அதில் நிறையா இருக்கும். அது போக நம்ம டேட்ஸ், அந்த மாதிரி டேட்ஸு இதிலலாம் கொஞ்சம் அயன் சத்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறதும் நல்லது. ஸோ ப்ரீ கன்செப்ஷனல் டைமில் இந்த மாதிரி எடுத்துக்கிடணும். பட் வாட் இஸ் த ரைட் ஏஜ் டாக்டர்? ஓகே, ஸோ த ரைட் ஏஜ் டு கெட் ப்ரெக்னென்ட் would be 20 to 30 years. ஏன்னா 20க்கு கீழேனாலும் அவங்களுக்கு அந்த உடம்புல அந்த பலன் இருக்காது. மென்டலி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ 20 வயசுலேருந்து 30 வயசு அப்படிங்கும்போது அது கரெக்ட் டைம் டு கெட் ப்ரெக்னென்ட் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு. ஏன்னா 30 வயசு தாண்டினாலும் அந்த ஏஜ் அதிகமாக ஸோ சுகர் வர்றதுக்கு, ப்ரெக்னென்சி சுகரோ இல்லை ப்ரெஷரோ இல்லை அதுக்கு மற்றபடி மரபணு பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு பாதிப்பு வர்ற மாதிரி அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. டெலிவரியில் கூட காம்ப்ளிகேட் ஆகலாம். ஸோ 20லேருந்து 30 வயசு ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறது வில் பி அன் ஐடியல் டைம். எந்த வயசுக்கு அப்புறம் குழந்தை அந்த அந்த வரம் பெற்றுக்கொள்வது ரொம்ப கடினம் அப்படிங்கிறது எந்த வயசுக்கு அப்புறம்? ஸோ ஆக்சுவலாக 35 வயசுக்கு அப்புறம்னு சொல்லுவோம். ஸோ 35 இயர்ஸ்க்கு அப்புறம்னாலே இந்த எல்டர்லி பிரைமி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ என்ன ஆகும்னா, நம்ம கர்ப்பப்பை கருமுட்டைகள் அந்த மாதம் அந்த கருமுட்டை உற்பத்தி ஆகிறது, இந்த தன்மை, அதோட குவாலிட்டி எல்லாமே ஒரு 35 இயர்ஸுக்கு அப்புறமே கம்மி ஆகும். ஸோ தட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ், நார்மல் ஏஜிங் ப்ராசஸ். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடியே பிளான் பண்ணுறது ஐடியல் டைமாக இருக்கும். எஸ், பட் இப்போ நமக்கு கெரியரும் இந்த ஃபேமிலி லைஃப்பும் விமென்க்கு அது ஒரு போராட்டமாக இருக்குது. நம்ம கெரியரை பில்ட் பண்ணுறதுக்கே ஒரு 25 இயர்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் நம்ம பேபி பிளான் பண்ணால் தான் இந்த கெரியரையும் பார்த்துக்க முடியுது. ஸோ கேர்ள்ஸ்க்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது இல்லையா? அப்படிப்பட்ட அந்த, ஏன்னா நமக்கு நீங்கள் எவ்வளோ தான் நம்ம குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது ஒரு நார்மல் இருந்தாலும்
பாருங்கள் எங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் எவ்வளோ டவுட் இருக்குது பாருங்கள். இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறமா கூட நான் உங்ககிட்ட டவுட் கேட்பேன். அந்த அளவுக்கு we have doubts in our hearts. ஸோ கெரியர் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது, குழந்தையும் வேணும் அப்படிங்கிறதும் இருக்குது. அப்படிப்பட்ட விமனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக இந்த ப்ரெக்னென்சி பிளானிங் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பண்ணாதான் அந்த ப்ரெக்னென்சியும் ஸ்மூத்தாக போகும். அதுக்குன்னு ஒரு டைம் செட் அசைட் பண்ணிவிட்டு ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ணி, ஹஸ்பண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணி, அண்ட் ஐ திங்க் இந்த ப்ரெக்னென்சி பிளானிங் வந்து ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் ஸ்பவுஸ் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப தள்ளி போடவும் கூடாது. பிகாஸ் as I said 30 இயர்ஸ்க்கு மேலேனா தென் ப்ரெக்னென்சி கன்சீவ் ஆகிறதுக்கும் அப்புறம் கஷ்டப்படுவாங்க. அப்புறம் அதில் உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தால் அதுவும் கஷ்டம். ஸோ கெரியர் ஒன்ஸ் கொஞ்சம் செட்டில் ஆன பிறகு ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு டிஸ்கஸ் வித் ஃபேமிலி அண்ட் கெட் தேர் சப்போர்ட் அண்ட் ஸ்டார்ட் பிளானிங் ஃபார் ப்ரெக்னென்சி. ஏன்னா லைக் அதான் ஐடியலி 30 இயர்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் கெரியரில் செட்டில் டவுன் ஆகிட்டோம்னா நம்ம, ஏன்னா ஃபுல்லி ஒரு இதில் செட்டில் ஆகவே முடியாது. நம்ம கெரியரில் ஒரு பாயிண்ட்டுக்கு போனாலும் அடுத்து போகணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ பட் டெஃபினெட்லி நம்ம ப்ரெக்னென்சி பிளான் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் நமக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு அண்ட் வி ஷுட் ப்ரொசீட் வித் பிளானிங் ஃபார் ப்ரெக்னென்சி. ஸோ ஏன்னா பிகாஸ் ப்ரெக்னென்சி ஒன்ஸ் நம்ம சொன்ன மாதிரி ப்ரீ கன்செப்ஷனல் பீரியட் சொன்னோம். நெக்ஸ்ட் அந்த ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து டெலிவரி வரைக்கும் தட் இஸ் அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட் டைம். ஸோ அதுதான் ஆன்டிநேட்டல் பீரியட், அதுதான் ஆன்டிநேட்டல் கேர். இந்த ஆன்டிநேட்டல் கேருங்கிற வார்த்தை எல்லாரும் நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பீரியட். அந்த டைமில் ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லாமல் இருந்தால் தான் அது வந்து அவங்களுக்கும் ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸாக, ஏன்னா இட்ஸ் அ வெரி லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த ப்ரெக்னென்சியை என்ஜாய் பண்ணி அதை நல்லா சந்தோஷமாக கொண்டு போகணும் அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ ஆன்டிநேட்டல் கேர் தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ சிலர் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கல்யாணம் ஆகி நான் கொஞ்ச நாள் படிக்கணும் அப்படின்னு நினச்சி தள்ளி போடுறாங்க இல்லையா? ஒரு 2-3 இயர்ஸ் தள்ளி போடுறவங்களுக்கு ப்ரெக்னென்சிங்கிறதே பாதிக்குமா? சிலர் சொல்லுவாங்க தள்ளி போட்டால் குழந்தை இல்லாமலே போயிடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இஸ் இட் ட்ரூ? ஆக்சுவலி அப்படி கிடையாது. தள்ளி போட்டால் கண்டிப்பாக அப்படி கிடையாது. பிகாஸ் எல்லாருக்கும் அது பேஸ்லைனாக வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, பெண்களுக்கோ இல்லை ஹஸ்பண்டுக்கோ என்ன பிரச்சனை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் தள்ளி போட்டதுனால அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இப்போது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இட்ஸ் சார்ட் ஆஃப் அ மித் ஒன்லி. அதான் நான் சொன்னேன். இப்போ சப்போஸ் ரொம்ப தள்ளி போட்டு ஒரு 35 வயசு மேலே ஆயிடுச்சு, அதனால எக் குவாலிட்டி கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா மேபி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஏஜ் ஃபேக்டர். பட் இப்போ ஒரு 18 இயர்ஸ் 19 இயர்ஸ்ல 20 இயர்ஸ்ல கல்யாணம் பண்றாங்க, ஒரு 2-3 இயர்ஸ் அவங்களா டிசைட் பண்ணி ஒரு வெயிட் பண்றாங்க. ஸோ தட் இஸ் டெஃபினட். இட்ஸ் நாட் அதனால அந்த தள்ளி போட்டதுனால தான் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. பிகாஸ் there can be many reasons. இது கர்ப்பம் தரிக்காமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். மேபி முந்தி உள்ள இன்ஃபெக்ஷன்னால டியூபல் பிளாக் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், இல்லை ஏதாவது சின்ன கரெக்ட் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம். மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னா யங் ஏஜில் எல்லா கேர்ள்ஸ்க்கும் 10ல் ஒருத்தருக்கு PCOSன்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் வருது. கட்டிகள் மாதிரி ஏஜ், இவங்களோட வெயிட் ரிலேட்டடாக நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் இப்போ மாறுறதுனால அது ரிலேட்டடாக அந்த PCOS ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அதனால கூட ப்ரெக்னென்சி டிலே ஆகலாம், ட்ரை பண்ணால் கூட ப்ரெக்னென்சி டிலே ஆகலாம். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி காரணத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கு கரெக்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அது தள்ளி போடுறது வந்து இட் இஸ் டேஞ்சரஸ் அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் டேஞ்சரஸ், பட் யூ ஷுட் கன்சிடர் த ஏஜ். என்ன ஏஜில் நம்ம தள்ளி போடுறோம், நமக்கு பேஸ் லைன் வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்குதா, வேறு என்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் இவாலுவேட் பண்ணிவிட்டு பெஸ்ட் ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு, இப்போ சப்போஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு PCOS பிரச்சனையோ இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் பிரச்சனையோ இருக்குது அண்ட் ஆல்ரெடி ஏஜ் வந்து இப்போ 28, 29 ஆயிடுச்சு, அந்த டைமில் அவங்க தள்ளி போட நினைக்கிறாங்க அப்படின்னா தட் கேன் பி ஹார்ம்ஃபுல். ஸோ எதுவுமே வந்து தள்ளி போடுறதுக்கு முன்னாடி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபேமிலியாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுறது பெட்டர். ஓகே, நம்ம ஆன்டிநேட்டல் கேர், அதாவது நம்மளுடைய ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு டைம், ரொம்ப ஹாப்பியான ஒரு டைம். அதான் தமிழர்கள் வந்து அந்த டைமில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் அந்த பொண்ணுக்குன்னு வச்சுருப்பாங்க. நிறையா ஃபார் ஹர் டு ஹாவ் அ நைஸ் டைம் அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க 3rd மந்த்தில் 6th மந்த்தில். ஸோ தட் வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபன். அண்ட் நமக்குமே வந்து அது மற்றவங்க நம்மளை நல்லா கவனிச்சுக்குவாங்க. ஆக்சுவலி கவனிப்பு நமக்கு கிடையாது, கவனிப்பு வயிற்றில் இருக்க குழந்தைக்கு. ஆனால் வி என்ஜாய் தட் இல்லையா, மோஸ்ட் ஹாப்பி டைம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸ், டயட்டிங், எக்ஸசைசிங் அதெல்லாம் நம்ம எப்படி பார்த்துக்கலாம்?
இருக்கணும்? ஸோ ஆன்டினேட்டல் பீரியட் வந்து நம்ம ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண டைம்லேருந்து நம்ம டெலிவரி லேபர் பெயின் பிரசவ வலி ஆரம்பிக்கிற டைம் வரைக்கும் சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம மாதம் சொல்லுவோம் 10 மாதம் அப்படின்னு. நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸில் நம்ம வீக்ஸ் கணக்கில் வார கணக்கில் கனெக்ட் பண்ணுவோம். கரெக்டாக 40 வாரங்கள். அந்த 40 வாரங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டைம். ஸோ ஆன்டினேட்டல் கேர் அப்படிங்கிறது என்னென்னா சிஸ்டமேட்டிக்காக ஒரு சிங்க்ரனைஸ்டாக இந்தந்த டைமில் மாத்திரைகள் எடுக்கணும், இந்தந்த டைமில் டாக்டர் செக்கப்புக்கு போகணும், கரெக்டாக அந்த ஸ்கேன்ஸ் எடுக்க வேண்டிய டைமில் எடுக்கணும். அந்த இது ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்டரில் பண்ணுறது அந்த ஆன்டினேட்டல் கேரோட மெயின் கோலு. ஸோ ஆக்சுவலாக 3 மாதம் பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. ஸோ 3 மாதத்தில் ஒரு ஸ்கேன் பண்ணி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததான் மெயினாக நம்ம அதுக்கு 3 மாதத்துல இருந்தே கண்டிப்பாக அயன் டேப்லெட்டும் கால்சியம் டேப்லெட்டும் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். கவர்மெண்ட்லேயே நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இல்லை வெளியும் நம்ம இது பண்ணுறோம். ஸோ இது எதனால அப்படின்னா நம்ம உடம்புல வந்து அந்த ப்ரெக்னென்சி ஆன பிறகு பிரசவம் பாசிட்டிவ் ஆன பிறகு நிறைய சேஞ்சஸ் உருவாகும். ஹார்ட்டுக்கு போகிற ரத்த ஓட்டம் அதிகமாகும், கர்ப்பப்பைக்கு போகிற ரத்த ஓட்டம் அதிகமாகும். ஸோ நமக்கு நார்மலாக தேவைப்படுற அளவோட நம்ம உடம்புக்கு சத்து அதிகமாக தேவைப்படும். கேலரியாக இருந்தாலும் சரி, இல்லை அயன் சத்தாக இருந்தாலும் சரி, கால்சியம் சத்தாக இருந்தாலும் எதுவுமே வந்து நார்மலை விட அதிகமாக தேவைப்படும். ஏன்னா சொல்லுவாங்கல்ல 2 பேருக்காக அப்படின்னு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து அதிகமாக தேவைப்படுறதுனால தான் இந்த எக்ஸ்ட்ரா அயன் அண்ட் கால்சியம். அண்ட் மெயினாக டெலிவரி அப்போ எனிவே கொஞ்சம் ரத்தப்போக்கு இருக்கும், ஸோ ப்ளீடிங் ஆகும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் பிளட் லாஸ் ஆகும். அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு ரத்த அளவு நல்லா இருந்தால் தான் அது நல்லது. ஸோ அதனால அயன் டேப்லெட் கண்டிப்பாக போடணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, டெலிவரி வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்க மாட்டாங்க. பட் நெக்ஸ்ட் 6 months அட்லீஸ்ட் 3 months கால்சியம் அயன் டேப்லெட் எடுத்தால் தான் அந்த டெலிவரியில் போன ரத்தம் அவ்வளோத்தையும் நம்ம திரும்ப ரீப்ளனிஷ் பண்ண முடியும். அதே மாதிரி தாய்ப்பால் எல்லாம் கொடுக்கறதுனால ஒரு 6 monthsக்காவது டெலிவரிக்கு அப்புறமும் கால்சியம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். சாப்பாடை பொறுத்தவரையில் என்னன்னா, ஐடியலி ஒரு ப்ரெக்னென்சியில் அந்த 10 வாரத்துக்குள்ளே அவங்க மேக்ஸிமம் ஒரு 10 kg வரைக்கும் வெயிட் போடலாம். ஸோ ஒரு 7 to 10 kg வரைக்கும் வெயிட் போடலாம். ஆனால் இது வந்து எப்படின்னா எல்லாருக்கும் இதுதான் அப்படின்னு கிடையாது. ஸோ நம்ம ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி என்ன வெயிட் இருந்தோமோ அதை வச்சு தான் ஆக்சுவலாக வெயிட் கெயின் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, கொஞ்சம் இந்த பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதில் 30க்கு மேலெலாம் இருந்தது பிஎம்ஐ. ஸோ ஃபஸ்ட்டே ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்கன்னா ஸோ ப்ரெக்னென்சியில் ஒரு 5 கிலோ 6 கிலோ போட்டால் போதும். ப்ரெக்னென்சியில் முன்னாடி ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்தாங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் கொஞ்சம் அதிகமாக வெயிட் போட்டுக்கலாம். ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த 2 பேருக்காக சாப்பிட்றோம், சாப்பிடு ஸ்வீட்ஸ் அதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லி ப்ரெக்னென்சியில் 20 கிலோ கிட்ட போடுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் குட். அது நல்லது இல்லை. ஏன்னா பேபி வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு தான் க்ரோத், ஒரு 2.5 to 3.5 4 kg அவ்வளோதான் இருக்கும். ஸோ அதனால ரொம்பவும் சாப்பிடக்கூடாது, அளவாக எல்லாமே பேலன்ஸ்டாக எடுத்துக்கிறது நல்லது. அதுவும் இப்போ வந்து ப்ரெக்னென்சியில் சிலருக்கு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் சுகர் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ உங்கள் பிளட் ப்ரெஷர் இருக்கலாம், தைராய்டு பிரச்சனை இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி அயன் டிஃபிஷியன்சி இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு செக்அப் பண்ணி அவங்க டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்களோ, சுகர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், இல்லை சுகர் எடுத்துக்கக்கூடாது, டயட் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். பட் ஜென்ரலி வந்து பேலன்ஸ்டாக எல்லாமே எடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நான்வெஜ் எடுத்துக்கலாம். சிலர் நான்வெஜ் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க, பட் நான்வெஜ் எடுத்துக்கலாம். வெளியே உள்ள ஃபுட் அவாய்ட் பண்ணுறது நல்லது, ஹோட்டல்ஸில் வாங்குறது. இல்லை ஸ்வீட்ஸ் வந்து இன் மாடரேஷன். பட் அதான் ப்ரெக்னென்சியில் உங்களுக்கு சுகர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்வீட்ஸ் வந்து ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் அதர்வைஸ் இப்போது வாரத்துக்கு ஒருக்கா ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஃப்ரூட்ஸுமே எல்லாமே எடுத்துக்கலாம். ஃப்ரூட் ஜூஸஸ் குடிச்சிக்கலாம். அது வீட்டிலே நீங்கள் பண்ணி சுகர் இல்லாமல் ஆக்சுவலாக எடுத்துக்கிறது. ஏன்னா ஃப்ரூட்ஸ் எனிவே ஆல்ரெடி இப்போ தான் இருக்கும். ஸோ சுகர் இல்லாமல் எடுத்துக்கிறது நல்லது. ப்ரோட்டீன் நிறைய கடலை அந்த மாதிரி வகைகள் அதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். அண்ட் மெயினாக அதான் நம்ம வெளியே சாப்பாடு அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலே குக் பண்ணி, ஏன்னா வெளியே சாப்பாடு வந்து சப்போஸ் ஒத்துக்கல, சளி பிடிச்சது, ஏதாவது சளி பிடிச்சிருச்சு, இல்லை ஃபுட் கண்டாமினேஷன், வாட்டர் கண்டாமினேஷன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது காம்ப்ளிகேட் ஆச்சுன்னா இட் வில் பி டிஃபிகல்ட். ஸோ வெளியே ஃபுட் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அண்ட் ஃப்ரூட்ஸுமே எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து இந்த பப்பாயா அண்ட் இது அது அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. பப்பாயா, பைனாப்பிள் அண்ட் ஜாக் ஃப்ரூட், இது யூஸ்வலாக 3 ஃப்ரூட்ஸ் சொல்லுவாங்க. இது மட்டும் ப்ரெக்னென்சியில் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லா ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கலாம்.
அண்ட் இப்போ ஒரு ட்ரெண்ட் என்னன்னா அந்த டைம்ல ஓவரா எக்ஸசைஸ் பண்றாங்க, வெயிட் லிஃப்ட் பண்றாங்க. இதெல்லாம் யூடியூப்ல பார்க்கும்போது பயமா இருக்கு. ஒரு ஃபுல் டெலிவரி டைம்ல வெயிட் லிஃப்ட் பண்றாங்க. ஆல் தட் வந்து இஸ் இட் அட்வைசபிள்? ஆக்சுவலி என்ன சொல்லலாம்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம். சிலர் வந்து அந்த ப்ரெக்னென்ட் ஆன பிறகு வீட்டில் எந்திரிச்சு நடக்க கூட விட மாட்டாங்க, பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும், எந்திரிக்கவே கூடாது, எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. சிலர் வந்து ஃபுல்லாக ஆக்டிவாக அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி ரெண்டு எக்ஸ்ட்ரீமே, ஓவர் எக்ஸசைஸும் இட்ஸ் நாட் குட் அண்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக செடென்ட்ரியும் இட்ஸ் நாட் குட். ஸோ எல்லா கைட்லைன்ஸுமே என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு வாரத்தில் 150 minutes ஆகுது ஒரு பிரிஸ்க் வாக்கிங் இருக்கணும். ஸோ அப்படி 150 minutes 30 minutes per day, which is for 5 days. ஒரு வாரத்தில் 2 நாள் நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். மற்ற நாள் brisk walking itself. Yeah, brisk walking. Okay. So ஒரு 30 minutes daily brisk walk பண்ணலாம். And towards the end of delivery, some squatting exercises, அந்த மாதிரி இதெல்லாம் it's okay, it's advisable. Actually, what guidelines say is some mild swimming is also okay. But again, this all ஒரு பெண்ணுக்கும் இது வந்து individualized. So suppose அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா, ப்ரீவியஸாக அபார்ஷன்ஸாக இருக்குது, இல்லை இந்த ப்ரெக்னென்சியில் ப்ளீடிங் இருந்தது, இல்லை நஞ்சு கொடி கீழே இருக்குது, பொசிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இல்லை இவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, அந்த மாதிரி எதுவும் காம்ப்ளிகேஷன் இருக்குது, இல்லை கர்ப்பப்பை வாய் திறந்துருக்கு, அப்படி ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டைமில் அவங்களே சொல்லியிருப்பாங்க நீங்கள் பெட் ரெஸ்ட்டில் இருங்க, எக்ஸசைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எதுவும் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம பெட் ரெஸ்ட்லையோ அப்படி இதில் இருந்துக்கலாம். மற்றபடி எல்லாரும் கண்டிப்பாக ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருக்கணும், நடக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பாக ஒரு 30 minutes வாக் பண்ணணும். ஈவன் பெட் ரெஸ்ட் அட்வைஸ் பண்ணியிருக்க பேஷண்ட்ஸ் கூட வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நடந்துக்கலாம். ஏன்னா என்ன ஆகும்னா நம்ம ஒரே படுத்த இதுலேயே இல்லை கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் ஒர்க் பண்ணாமல் நடக்காமல் இருந்தோன்னா ரத்தம் வந்து உறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ப்ரெக்னென்சியில். ஸோ அது இட்ஸ் அ மேஜர் காம்ப்ளிகேஷன். ஸோ தட்ஸ் வை கொஞ்சம் மூமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக நெசசரி. அதே மாதிரி ரொம்பவும் பண்ணக்கூடாது. வெயிட் லிஃப்ட் சம் பீப்புள் டூ மினிமல் வெயிட் லிஃப்ட், லைக் ஸ்குவாட் பண்ணி அந்த வயிறு, பிகாஸ் மசில் டோன், அப்டமன் டோன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பிகாஸ் ஏன்னா டெலிவரி அப்போ அந்த புஷ் பண்ணும்போது, நார்மல் டெலிவரி அப்போ நம்ம முக்குறோம் இல்லையா, ஸோ அந்த புஷ் பண்ணுறதுக்கு அந்த மசில் டோன் அப்டமனில் நல்லா வேணுங்கிறதுக்காக. ஆக்சுவலி அதான் பெஸ்ட் திங் டு டூ இஸ் இதெல்லாம் ப்ரீ கன்செப்ஷனல் பீரியட்லேயே பண்ணால் தான் இட்ஸ் பெஸ்ட். ப்ரீ கன்செப்ஷனல் பீரியட்லேயே வயிறுக்கு நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணி மசில்லாம் நல்லா டைட்டாக இருந்ததுன்னா டெலிவரி டைம் இட்ஸ் வெரி ஈஸி டு டெலிவர் அண்ட் புஷ் அவுட் பேபிஸ். ஏன்னா அதனால தான் ஐ திங்க் அந்த காலத்தில் மக்கள் வந்து அவ்வளோ ஆக்டிவாக இருந்ததுனால, அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்ததுனால தே ஹட் டெலிவர்ட் 3-4 நார்மல் டெலிவரி 7-8 அந்த மாதிரிலாம். பட் நவ் தட் ஆர் லைஃப் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் ஆனதுனால இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஈவன் ஆஃப்டர் 2 pregnancy இந்த வயிறெல்லாம் ரொம்ப லூஸ் ஆகி அந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மோஸ்ட் பீப்புள் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எக்ஸசைசஸ் அதை ஆக்சுவலாக டெலிவரிக்கு அப்புறம் பண்ணணும். அதுதான் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம் வந்து அந்த கிட்டே வந்து இட் இஸ் நாட் ஓன்லி ஃபிசிக்கல் ஒர்க்கு இருக்குது, ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த டிப்ரெஷன்ஸ் இருக்குது. ஏன்னா குழந்தைய ஃபுல் டைம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பண்ணுறது உண்மையாகவே கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் இந்த ஆன்டினேட்டல் பீரியட் அந்த டைமில் பெயின்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு, வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு மைல்டாக அந்த பிளட் வரும் அப்படின்னு சொல்லி பயந்துருவாங்க. பெயின்ஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி பெயின்ஸ், ஸ்டமக் பெயின்ஸ் எஸ்பெஷலி, அது எதனால் வருது? ஸோ இது வந்து பெயின் வந்து 2 விதமாக இருக்கலாம். ஒன்று வந்து மேபி ஜஸ்ட் அ நார்மல் பெயின், ஆர் மேபி சம்திங் அண்டர்லைன் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கலாம். ஸோ ஆக்சுவலாக அந்த ஒரு 3 மாதத்துக்கு மேலேயே கர்ப்பப்பை பெருசாக அது வந்து கீழே இருந்து நம்ம விழா எலும்புலேருந்து மேலே ஏறி வயிறு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிக்குது. ஸோ அந்த கர்ப்பப்பை பெருசாகும் போது ஸ்ட்ரெச் ஆகுறதுனால அந்த ஸ்ட்ரெச் பெயின்னு சொல்லுவோம். இந்த வயிறு ஸ்ட்ரெச் ஆகிறதுனால, அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால ஒரு பெயினுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு டல் பெயின் இருக்கலாம். ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க அந்த இடத்துல இங்கே அங்கங்கே வலிக்கிற மாதிரி இருக்குன்னு. ஸோ தட் இஸ் நார்மல். ஆக்சுவலி ஸ்ட்ரெச் பெயின் இஸ் நார்மல். பட் சம்டைம்ஸ் வந்து குறை மாதத்துலேயே வலி மாதிரி, பேர்கால வலி மாதிரியோ இல்லை அபார்ஷன் வலி மாதிரியோ சிவியராக அந்த பீரியட்ஸ் கிராம்ப் மாதிரி வரலாம். அது யூரின் இன்ஃபெக்ஷனாலேயோ இல்லை கர்ப்பப்பையில் இன்ஃபெக்ஷனாலேயோ இல்லை கர்ப்பப்பை வாய் வீக்காக இருக்கிறதுனாலையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம். ஸோ அப்படி அதாவது பெயின் உங்களுக்கு ஷார்ப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு பெயின் வருது, ஒரு அதுவும் ஸ்பெஷலி ப்ளீடிங்கோட சேர்ந்து இல்லை தண்ணி மாதிரி போகிறதோட சேர்ந்து அப்படின்னா கண்டிப்பாக உடனே டாக்டரை போய் பார்த்து ஒரு டெஸ்ட் பண்ணி இது நார்மல் தானா இல்லை இது வந்து எதுவும் எனிதிங் அப்நார்மல், எனி இன்ஃபெக்ஷன்
எனி ப்ராப்ளம் இருக்குதான்னு கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்மளே ஏதாவது அசியூம் பண்ணிக்க கூடாது இது நார்மலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டெலிவரி பக்கத்தில் வரும்போது ஒரு 32 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு 35-36 வீக்ஸ் அந்த டைம்லலாம் வந்து ஃபால்ஸ் பெயின்னு சொல்லுவோம். அதாவது லேபர் பெயின் மாதிரி லைட்டாக அப்பப்போ பெயின் வரும், பட் இட்ஸ் ஃபால்ஸ் பெயின். அந்த பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அப்பப்போ லைட்டாக அங்கங்கே வலி வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நார்மல், அது ஃபால்ஸ் பெயின் தான், அது லேபர் பெயின் கிடையாது, அது ஃபால்ஸ் பெயின். ஸோ ஆக்சுவலாக பிரசவ வலி வரும்போது அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிமிஷம் அடுத்து கொஞ்சம் பெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா, அடுத்து 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா, அப்படி அதிகமாக வரும். ஸோ இந்த பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் இந்த ஃபால்ஸ் பெயின் வந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வலி இருக்கும், அப்புறம் விட்டுரும். ஸோ தட் இஸ் நார்மல், தட் இஸ் நத்திங் டு வரி. பட் எப்போவுமே ப்ளீடிங் இருக்குது, இல்லை தண்ணி மாதிரி போகுது, இல்லை டிஸ்சார்ஜ் ரொம்ப இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி அது என்னன்னு சார்ட் அவுட் பண்ணுறது நல்லது. ஓகே, இந்த லாஸ்ட் பீரியட், அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு பீரியட் இருக்குது. அந்த பீரியடில் யூஸ்வலாக நம்ம அம்மாவை மறந்துடுவோம். ஃபுல்லாக அந்த கான்சன்ட்ரேஷன் எல்லாமே குழந்தை மேலே இருக்கும். அம்மாவே தன்னை மறந்துடுவாங்க. அதுக்கு எல்லாம் முடிஞ்சது மாதிரி அவ்வளோ நாள் அப்படி ஒரு கேர் எடுத்துகிட்டு இருந்திருப்போம். தென் எவ்ரிபடி இக்னோர்ஸ் த மதர். தி யங் மதர்ஸ் டோட்டலி இக்னோர்டு. கிஃப்ட் வாங்கிட்டு வரவங்க கூட பாப்பாவுக்கு தான் கிஃப்ட் வாங்கிட்டு வராங்க டாக்டர், அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு மாமா மறந்துடுறாங்க. பார்த்துருக்கீங்களா? கரெக்ட். அந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியட் ஆக்சுவலாக ஆன்டிநேட்டல் கேருக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் அந்த போஸ்ட்நேட்டல் கேருக்கும் கொடுக்கணும். ஏன்னா அந்த போஸ்ட்நேட்டல் பீரியடில் நம்ம அகெயின் பாடி கோஸ் த்ரூ அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். மெயினாக நம்ம மூட் அண்ட் ஆர் சைக்கலாஜிக்கலி அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ திஸ் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், அதாவது என்ன சொல்லலாம், இட்ஸ் அ ஸ்டேஜ்ட் ப்ராசஸ். போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் வந்து ஐ திங்க் எவ்ரி உமன் அண்டர்கோஸ் தட். டெலிவரி ஆன பிறகு எப்படி பார்த்துப்போமோ அந்த ஆன்சைட்டி, ஒரு ஃபியர், எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. லைஃப் இஸ் நாட் த சேம் எனிமோர். ஸோ அந்த இது எப்படி பார்த்துக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எப்படி கெரியர் மேனேஜ் பண்ண போகிறோம், எப்படி ஃபீட் பண்ண போகிறோம், எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், பேபி எப்படி வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பயம், அந்த ஃபியரே எல்லாருக்குமே இருக்கும். ஸோ நிறைய மதர்ஸ் பார்த்தீங்கன்னா தூங்காமல் உட்காந்துருப்பாங்க, தூங்காமல் உட்காந்து பேபிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அவங்கள ஒழுங்காக பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலி தட்ஸ் நாட் குட். ஸோ போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் வந்து சிலருக்கு கொஞ்ச நாள் இருக்கும், கொஞ்சம் அடாப்ட் ஆனோடனே அவங்களே ஒரு 1 மந்தில் தானாகவே ரெக்கவர் ஆகிடுவாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். சம் பீப்புள் டோன்ட் ரெக்கவர் அந்த இதில் இருந்து. ஸோ ரொம்ப அதில் நினச்சி தூக்கம் எல்லாமே போயிடும். ரொம்ப ஒரு மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஒழுங்காக பேச மாட்டாங்க, எதுனாலும் கோவம் வரும், இல்லை பேபிக்கு ஃபீட் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலி சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணணும், இல்லை பார்த்துக்குறோம், நான் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேபியை மட்டும் பண்ணாமல் அவங்களுக்கும் அட்டென்ஷன் கொடுக்கணும், அவங்களையும் கேர் பண்ணிக்கணும். அவங்களுக்கு நான் ஸ்பௌஸ் கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி அவங்க ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. பிகாஸ் தெர் ஆர் மெஷர்ஸ் ஃபார் இட். வி கேன் கிவ் கவுன்சிலிங், வி கேன் கிவ் தெரப்பி. அண்ட் சம் பீப்புள் வந்து சிலருக்கு மாத்திரைகள் கூட தேவைப்படலாம், ஏன்னா அவ்வளோ சிவியராக இருந்துச்சுன்னா. சிலர் இது வந்து ஒன்றும் இல்லை, சரியாயிரும் அப்படின்னு சிலர் ரொம்ப இதை கேஷுவலாக விட்டுருவாங்க. ஸோ அப்படியும் விடக்கூடாது, ஏன்னா அம்மாவை கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கிடணும். அந்த போஸ்ட்நேட்டல் பீரியட்லேயும் தேவையான அளவுக்கு சத்தான ஆகாரங்கள் எல்லாமே கொடுக்கணும், அயன் கால்சியம் டேப்லெட்ஸ் இது பண்ணணும். ஸோ பெஸ்ட் திங் வந்து பேபிக்கு ஃபீட் பண்ணி பேபி தூங்குற டைமில் மதரையும் தூங்க விட்டுறணும். அப்பதான் நம்ம வேலை பார்ப்போம். எக்ஸாக்ட்லி, அப்படி பண்ணக்கூடாது. அந்த பேபி தூங்குற டைமில் அவங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா தான் அடுத்து திரும்ப ஃபீட் பண்ணுறதுக்கு அதுக்கு இதாக இருக்கும். அண்ட் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, டெலிவரி ஆகிடுச்சு நான் எந்திரிக்கவே மாட்டேன், அது சிசேரியன்லாம், ஆனால் அப்படியே படுத்தே எல்லாமே படுத்து, அதுவும் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் குட். பிகாஸ் அந்த டைம்லேயும் அகெயின் ரத்தம் உறைஞ்சி போகிறதுக்கான அந்த மாதிரி த்ராம்போசிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆக்டிவாக இருக்கணும், எந்திரிச்சு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஆம்புலேட் பண்ணணும், எந்திரிச்சு நடக்கணும், லைட்டாக ஒரு டெலிவரி ஆகி 6 வாரத்துக்கு கழிச்சு கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம். மைல்டாக வயிறுக்கான எக்ஸசைஸ். வயிறு கட்டுவாங்க தெரியுமா? ஆமா. ஸோ ஆக்சுவலாக அந்த வயிறு கட்டுறது எதுக்காகனா அதான் அடுத்து ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி தொப்பை போட்டுறக்கூடாது, அந்த மசிலோட டோன் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது பண்ணலாம். இட்ஸ் நாட் ஹார்ம்ஃபுல், பட் இட்ஸ் நாட் ஃபுல்லி எஃபெக்டிவ் ஆல்சோ. அது வந்து ரொம்ப எஃபெக்டிவ்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் போஸ்ட்மார்ட்டம்ல எக்ஸசைஸ் பண்ண சொல்றது. அந்த மசில் திரும்ப அதோட சக்தி. பெல்ட்ஸ் வந்திருக்கு, தட் இஸ் பெட்டர்ல. சப்போர்ட்டிவ் பெல்ட்ஸ் ஆர் தேர். ஈவன் வித் பெல்ட் எக்ஸசைஸ் இஸ் மஸ்ட். அதான் ஒரு 30 மினிட்ஸ் அட்லீஸ்ட் வாக்கிங் அண்ட் ஜஸ்ட் மைல்டு படுத்துக்கிட்டே ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு காலை தூக்கி போஸ்ட்மார்ட்டம் எக்ஸசைசஸ்ன்னு இப்போ நிறைய நம்ம இன்டர்நெட்லாம் இருக்கிறதுனால யூடியூப்லேயோ இல்லை இதுலேயோ நிறைய எக்ஸசைசஸ் நிறைய வீடியோஸ் வந்துருச்சு.
படுத்துட்டு காலை தூக்கிட்டு கொஞ்சம் தலையை தூக்கி அப்படி வயிறுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்தாலே அந்த மசில் வந்து திரும்ப அதோட ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ணிக்கும். ஏன்னா அந்த 40 வீக்ஸ்ல அது அவ்வளோ பெருசா ஸ்ட்ரெச்சாக இருக்கு. ஸோ அது திரும்ப அந்த மசில் ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ணாதான் அது வந்து நார்மல் இதுக்கு வர முடியும். நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இல்லை நெக்ஸ்ட் நம்ம அடுத்து டே டு டே லைஃப்க்கும் அது இட்ஸ் வெரி குட். ஸோ அதனால கட்டுறது இட்ஸ் நாட், ஏன்னா நீங்கள் கட்டாதீங்கன்னு சொன்னால் அப்படி சொல்ல முடியாது. பட் வித் தட் எக்ஸசைஸ் இஸ் ஆல்சோ டெஃபினெட்லி நீடட். ஹெல்த்தி பிரஸ்ட் ஃபீடிங்க்கு என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க? ஓகே, ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் அகெயின் ஐ திங்க் எல்லாருமே ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கிற ஒரு விஷயம். எடுக்கிறாங்களா, பேபி சக் பண்ணுதா, தேவையான அளவு பால் இருக்குதா இல்லையா, நான் அடிக்கொட்டாக கொடுக்குறேனா இல்லை சில நேரம் அவங்க என்ன இது கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவலி 1.5 to 2 hours 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பேபிக்கு பால் கொடுக்கணும். ஒரு சைட் பிரெஸ்ட்டில் இப்போ கொடுத்தா அடுத்த தடவை ஃபீட் பண்ணும்போது அடுத்த சைட் மார்பிளில் மாற்றி கண்டிப்பாக ஃபீட் பண்ணணும். ஒரு 30 minutes கண்டினியூஸாக நீங்கள் ஃபீட் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேபி ஒரு 2 hours தூங்கிடுவாங்க. ஸோ அந்த டைமில் நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த 30 minutesல வந்து பேபி ஃபஸ்ட்டு 10 minutes பேபி கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக சக் பண்ணுவாங்க, நல்லா எடுத்துப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்க ஆரம்பிச்சிடும் பேபி. ஸோ அந்த டைமில் பேபி எழுப்பி அப்படி கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணி அந்த 1/2 hour கண்டிப்பாக சக் பண்ண வைக்கணும். இல்லை நீங்கள் 10 minutes ஃபீட் கொடுத்துட்டு பேபி தூங்கிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் போட்டுருவீங்க, திரும்ப ஒரு 15 minutes திரும்ப எழுந்திருப்பாங்க, திரும்ப அழ ஆரம்பிச்சோன்னு திரும்ப எடுத்து ஃபீட் பண்ணுறது, இப்படி போயிட்டே இருக்கும். அதனால் ஒரு 1/2 hour ஸ்டிமுலேட் பண்ணி கொஞ்சம் கண்டினியூஸாக ஃபீட் கொடுத்துட்டா தென் யூ கேன் அலோவ் தி பேபி. ஒரு 2 மணி நேரம் தூங்க விட்டுட்டிங்கன்னா நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், மற்ற வேலைகள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப அகெயின் அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு 4 weeks 6 weeksக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சடனாக வந்து ஏதோ பால் கம்மியான மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியும். ஏன்னா அந்த டைமில் என்ன ஆகும்னா நம்ம பிரெஸ்ட் வந்து நார்மலாக லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரெக்னென்சி டைம் அந்த ஃபஸ்ட்டு ஃபீட் கொடுக்குற டைமில் வந்து அந்த கல் மாதிரி அந்த மார்பு வந்து பால் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 4 வாரம் 6 வாரம் ஆனோடனே நார்மல் ஆனோடனே அந்த டைமில் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, பால் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், பால் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக செக் பண்ணி பார்த்தா நல்லாவே பால் வரும். ஸோ அது நார்மல் தான். ஒரு 4 வாரம் 6 வாரம் ஆன பிறகு பிரெஸ்ட் வந்து கொஞ்சம் திரும்ப நார்மலாக முந்தி இருந்த நாளைக்கு கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் நார்மல். அண்ட் போக போக பேபி கொஞ்சம் பெருசாக இந்த 2 hours கூட கம்மியாகலாம். 3 hours வரைக்கும் அதுக்கப்புறம் எழுந்திரிக்கலாம். ஸோ அந்த டைம்லையும் நம்ம வரி பண்ண வேண்டியதில்லை. எந்திரிச்சு அழும்போது கண்டிப்பாக நான் 2-3 hours ஒன்ஸ் ஃபீட் கொடுக்கணும். 6 மாதத்துக்கு முதல் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். ஏன்னா அந்த குழந்தையோட குடல் வந்து ரொம்ப அந்த டைமில் தாய்ப்பால் மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உள்ளது. தண்ணியோ இல்லை மற்ற எந்த இதுவுமே மாட்டுப்பால் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு பால் வந்து கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் அவங்க ஆப்ஸ்டிடிஷியன் பார்த்து பால் நிறைய வர்றதுக்கு உள்ள டேப்லெட்ஸ் இல்லை பவுடர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் அகெயின் அப்படியும் சப்போஸ் இல்லை அப்படின்னா பேபியோட வெயிட் கெயினுக்காக பீடியாட்ரிஷியன் பார்த்து மெடிக்கலி அப்ரூவ்ட் பவுடர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பவுடர் அவங்க எழுதி கொடுப்பாங்க. பட் ஒன்லி அவங்க அட்வைஸ் பண்ணால் மட்டும்தான், நம்மளே டிசைட் பண்ணி நம்மளே வாங்கி கொடுக்குறது. அண்ட் டெஃபினெட்லி கவுஸ் மில்க் மாட்டுப்பால் கொடுக்குறது நாட் அட்வைஸ். ஓகே, சரி, ஒரு குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் எவ்வளோ கேப் இருக்கணும்? ஓகே, ஸோ அட்லீஸ்ட் 24 மாதம், அதாவது 2 வருஷம் கண்டிப்பாக ஒரு கேப் இருந்தால் தான் நம்ம ஃபஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் நம்ம ப்ரெக்னென்சி ஆன டைமில் நம்ம உடம்புக்கு ரத்த ஓட்டம், ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும், கிட்னிக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக. நீங்கள் சொல்கிற இந்த 2 years வந்து செகண்ட் கன்செப்ஷனுக்கு சொல்கிறீங்களா இல்லை செகண்ட் பேபி வரதுக்கே சொல்கிறீங்க? இல்லை, செகண்ட் கன்செப்ஷனுக்கே 2 years கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அப்படின்னா தான் இந்த சேஞ்சஸ் எல்லாம் திரும்ப நார்மலைஸ் ஆகுறதுக்கே ஆல்மோஸ்ட் 1 year ஆகும். ஸோ ஃபுல்லாக திரும்ப நம்ம பாடி ரெக்கவர் ஆகி பழைய நிலைமைக்கு நம்ம ஹார்ட்டும் சரி நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கர்ப்பப்பையும் சரி சுருங்கி அது நார்மலாகி நார்மல் பீரியட்ஸ் ஆகுறதுக்கு ஒரு 1 year கிட்ட ஆகிடும். ஏன்னா 6 months நீங்கள் அந்த பால் கொடுத்து இதெல்லாம் வந்து ரெகுலரைஸ் ஆகுறதுக்கே 1 year ஆகிடும். அதுவும் டெஃபினட்டாக வந்து ஃபஸ்ட்டு பேபி சிசேரியன் மூலமாக டெலிவரி ஆகிருக்கு அப்படின்னா நம்ம ஒரு 2 வருஷம் கேப் கொடுத்தாதான் அந்த தையல் நல்லா ஆறும். ஸோ வெளியே தையல் ஆறி இருந்தாலுமே உள்ள கர்ப்பப்பையில் நம்ம தையல் போட்டிருப்போம் சிசேரியனில். ஸோ அந்த தையல் வந்து நல்லா வலுவாக இருக்கிறதுக்கும் நல்லா ஹீல் ஆகிறதுக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு 2 years இன்டர்வல் இருந்தால் தான். இது வந்து 2 பேருக்குமே அப்ளிகபிளா? சிசேரியன் பீப்புளுக்கும் நார்மல் டெலிவரி, நார்மல் அண்ட் சிசேரியன் ரெண்டுக்குமே இட்ஸ் அப்ளிகபிள். சிசேரியன் டெஃபினெட்லி ஷுட் கிவ் அட்லீஸ்ட், ஸோ என்ன சொல்லுவோம்னா 1.5 வருஷம் இஸ் ஓகே, பட் த பெஸ்ட் வில் பி டு அட்லீஸ்ட் கிவ் 2 years கேப். ஏன்னா அதுக்கடையிலனா
நம்ம பாடியே ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிருக்காது. அண்ட் ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு இருப்போம், 1 year வரைக்கும் அது கண்டிப்பாக ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ். அண்ட் அகெயின் பாடிக்கும் அகெயின் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், சைக்கலாஜிக்கலி அகெயின் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பேபியும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் ஐடியல் வில் பி 2 years கேப் விடுறது. ஸோ டாக்டர், யூ கேவ் அஸ் அ லாட் ஆஃப் அட்வைஸ். தெரியாத நிறையா விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த ப்ரெக்னென்சி பற்றி நம்ம எவ்வளோ தான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாலும் டவுட்ஸ் ஆர் தேர். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, மதர்ஸ் வந்திருப்போம், வீல் ஹாவ் 2 kids, பட் எங்கள் பொண்ணுக்கு வந்து கூட்டிகிட்டு வரும்போது என்னோ புதுசாக மாதிரி நாங்கள் அப்படி மதர்ஸ் டவுட் கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ இட் இஸ் அ நெவர் எண்டிங் டாபிக். அதே டவுட்டு திரும்ப 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 நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கடைசியாக JTK TV வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? வாட்ஸ் யுவர் டேக் ஹோம் மெசேஜ்? ஓகே, ஸோ இந்த கர்ப்பம்ங்கிறது நமக்கு கடவுள் கொடுக்குற ஈவு. ஸோ இட்ஸ் வெரி என்ஜாயபிள், வெரி ப்ளஷரபிள் பீரியட். இந்த டைமில் வந்து ஃபர்ஸ்ட் திங் ப்ரே டு காட் அண்ட் ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் காட். அண்ட் நெக்ஸ்ட் திங் ஃபேமிலி சப்போர்ட் ஃப்ரம் ஸ்பவுஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் ஈவன் நீங்களும் வந்து அந்த கர்ப்ப காலத்தை ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஒரு பயம் இல்லாமல், ஒரு ஹாப்பியாக, ஒரு சந்தோஷமாக அந்த பீரியடை என்ஜாய் பண்ணணும். நல்ல ஆகாரங்கள் எடுத்து உங்கள் மைண்டை நல்லா ஹெல்த்தியாக, நல்லா உங்கள் உடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அண்ட் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஆப்ஸ்டிஷியன்ட்ட கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. என்ன டவுட்னாலும் நீங்கள் கன்வே பண்ணி டீட்டெயில்டாக ஒரு இது வாங்கிக்கிட்டீங்கன்னா, ஏன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஸோ இவங்களுக்கு இப்படி இருந்தது, அவங்களுக்கு இப்படி இருந்தது, நீங்கள் இவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் எதுவும் எடுத்துக்காதீங்க. இட்ஸ் அன் இண்டிவிஜுவலைஸ்டு கேர். ஒருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் உங்கள் ஆப்ஸ்டிஷியன் சொல்கிறாங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போது இது வந்து இட் வில் பி அ வெரி ப்ளஷரபிள் ஜேர்னி அண்ட் இட் வில் ஹாவ் அ வெரி பாசிட்டிவ் அவுட்கம். ஸோ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம். எங்கள் நிறைய பேருக்கு இந்த ப்ரோக்ராம் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இட் இஸ் லைக் அன் ஐ ஓப்பனர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் மை கெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ.